வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம 13th ஜூன் உடைய கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் டெல்லி எடிஷனில் எடிட்டோரியல் பேஜில் கொடுத்துருக்காங்க. டேக்லிங் த ஃபேட்டி லிவர் டிசீஸ் எபிடமிக். ஸோ இப்போ ரீசெண்டாக குளோபல் ஃபேட்டி லிவர் டேவை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஃபார் ஜெனரேட்டிங் அவேர்னஸ். ஸோ இந்த நியூஸ் உடைய பேக்ட்ராப்பில் தான் இந்த ஒரு ஆர்டிக்கலில் எழுதியிருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டு 13th ஜூன் அன்னைக்கு, அதாவது ஆனுவலாக வந்து ஜூன் மந்த் அன்னைக்கு இன்டர்நேஷ்னல் ஃபேட்டி லிவர் டே அப்படின்றத வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் திஸ் இஸ் ஃபார் ஜெனரேட்டிங் அவேர்னஸ். ஸோ இந்த வருஷத்துடைய தீம் என்ன அப்படின்னா, இட் இஸ் ஆக்ட் நவ் ஸ்க்ரீன் டுடே. ஸோ இப்போ ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யூஸ்வலாக வந்துட்டு ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் தான் வந்துட்டு எல்லாருமே நினைப்பாங்க. பிகாஸ் ஆல்கஹால் வந்துட்டு அதிகமாக எடுத்துக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த லிவருக்கு மேலே வந்துட்டு ஃபேட் அப்படின்றது வந்துட்டு டெபாசிட் ஆகிடும். ஸோ ஃபேட்டுன்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அது வந்துட்டு டெபாசிட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம நார்மலாக நம்மளுடைய அந்த லிவர் இருக்கக்கூடிய அந்த சைடை தொட்டு பார்த்தாலே வந்துட்டு கொஞ்சம் ஒரு பல்ஜாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சின்ன வீங்கின மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு யூஸ்வலாக ஆல்கஹால் வந்து அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு வரக்கூடியது. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த ஃபுட்டு, நம்மளுடைய மெட்டபாலிசம் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகுறதுனால ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவரை தாண்டி நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்றது தான் வந்துட்டு ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸை வந்துட்டு ரீக்ளாசிஃபையும் பண்ணியிருக்காங்க. ஸோ பிகாஸ் இது காமனாக எல்லாத்துக்குமே வருது அப்படின்றதுனால இதனுடைய நேம் வந்துட்டு ரீக்ளாசிஃபை கூட பண்ணுறாங்க. அண்ட் திஸ் இஸ் கால்ட் அஸ் மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் அசோசியேட்டட் ஸ்டியடாட்டிக் லிவர் டிசீஸ், அதாவது மாஸ்ல்ட் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ குளோபல் ப்ரிவலன்ஸ் ஆஃப் MASLD பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் எஸ்டிமேட்டட் அட் 25 to 30%. ஸோ இதுவே 2022 நடந்த ஒரு மெட்டா அனாலிசிஸில் என்ன ரிவீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அடல்ட்ஸில் இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்றது எவ்வளோ பேர்த்துக்கு இருக்குது அப்படின்னா, இட் இஸ் அரவுண்ட் 38.6%. அண்ட் வைல் அமங் தி ஒபேஸ் சில்ட்ரன் வந்துட்டு இட் இஸ் அரவுண்ட் 36%. ஸோ there was a close link between fatty liver disease அதுக்கப்புறம் வந்துட்டு மெட்டபாலிக் சிண்ட்ரோம், அதாவது ஒபெசிட்டி, டயபெட்டிஸ், ஹை பிளட் ப்ரெஷர், அப்நார்மல் கொலஸ்ட்ரால் லெவல். ஸோ இதெல்லாம் வந்துட்டு யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபேட்டி லிவர் வரதுக்கான அந்த ப்ரிவலன்ஸும் பார்த்தோம் அப்படின்னா, அந்த லிங்கேஜும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் முன்னாடி சொன்ன அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த பர்சன்ஸ்க்கு இந்த MASLD வரக்கூடிய அந்த ப்ரிவலன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வரதுக்கான ப்ரிவலன்ஸ் இட் இஸ் 55.5% to 59.7%. ஸோ இதுவே ஒபெசிட்டி இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு வந்துட்டு இட் இஸ் 64.6% to 95%. அண்ட் ஃபார் சிவியர் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இருக்கவங்களுக்கு திஸ் இஸ் 73%. ஸோ இட் இஸ் க்ளோஸ்லி லிங்க்டு. ஸோ இதனுடைய ஒரு சின்ன ஃபிசியாலஜி பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஆல்கஹால் அப்படின்றத அதிகமாக எடுத்துகிட்டா ஃபேட்டி லிவர் வரும்னு சொல்லி சொன்னேன். ஸோ இப்போ அதிகமான ஒரு பர்சன் வந்துட்டு கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டை வந்துட்டு கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டைம்லையும் வந்துட்டு ஃபேட்டி லிவர் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அது வந்துட்டு டயபெட்டிஸ்க்கு மட்டும் வந்துட்டு வழிவகுக்காது, இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் வர்றதுக்கும் வந்துட்டு வழிவகுக்கும். ஸோ அது எதனால அப்படின்னா, இப்போ நம்மளுடைய பாடியில் நம்ம கார்போஹைட்ரேட் எடுத்துக்கும் போது டைஜஷன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்துட்டு குளுக்கோஸாக வந்துட்டு ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த குளுக்கோஸ் வந்துட்டு நம்மளுடைய பாடியில் அதிகமாக இருந்தால் ஸோ இன்சுலின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்துக்கிறதுக்காக இப்போ அதிகமாக நம்ம கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இன்சுலினுடைய செக்ரேஷனும் இருக்கும். அண்ட் நாளடைவில் அது என்ன ஆகும் அப்படின்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். அதாவது நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ் அந்த இன்சுலினை வந்துட்டு ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அந்த அளவுக்கு அது வந்துட்டு ஃபங்க்ஷனை கொடுக்காது. ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நார்மல் மெட்டபாலிசத்தை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது என்னத்தை ப்ரமோட் பண்ணும் அப்படின்னா, எக்ஸஸ் குளுக்கோஸை ஃபேட்டி லிவராக வந்துட்டு நம்மளோட பாடியில் மெக்கானிசம் வந்துட்டு ஆல்டர் ஆகி குளுக்கோஸ் வந்துட்டு ஃபேட்டி ஆசிட்ஸாக வந்துட்டு கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபேட்டி ஆசிட் வந்துட்டு ஸ்டோர் ஆகக்கூடிய ஒன் ஆஃப் த மெயின் ஸ்டோரேஜ் ரீஜன் பார்த்தோம் அப்படின்னா லிவர். ஸோ நம்மளுடைய பாடியில் குளுக்கோஸ் அதிகமாக இருக்குது. ஸோ குளுக்கோஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இன்சுலின் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது, அதனால மெட்டபாலிசம் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது. ஸோ அப்படி மெட்டபாலிசம் அஃபெக்ட் ஆகும்போது குளுக்கோஸ் அப்படின்றது வந்துட்டு கிளைக்கோஜனாக லிவரில் ஸ்டோர் ஆகாமல் ஃபேட்டி ஆசிடா, பிகாஸ் ஆல்ரெடி நம்மளுடைய பாடியில் ஸ்டோரேஜுக்காக நிறைய கிளைக்கோஜன் இருக்குது.
ஸோ கிளைகோஜன் அப்படின்றது என்னன்னா குளுக்கோஸை வந்துட்டு ஒரு லாங் டேர்ம் ஸ்டோரேஜ்க்காக குளுக்கோஸ் கிளைகோஜனாக மாறி லிவரில் வந்துட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் வந்துட்டு எனர்ஜி தேவையோ, நம்மளோட பாடியில் குளுக்கோஸ் இல்லை அப்படின்னா அந்த கிளைகோஜன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு குளுக்கோஸ் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஆல்ரெடி குளுக்கோஜன் ரிசர்வ்ஸ் வந்துட்டு கிளைகோஜன் ரிசர்வ்ஸ் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால அந்த குளுக்கோஸ் எல்லாம் என்ன கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா ஃபேட்டி ஆசிட்ஸாக வந்துட்டு கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் வந்துட்டு தே ஆர் தி பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஃபேட். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த லிவரில் ஃபேட்டி ஆசிட் அப்படின்றது வந்து வருது. ஸோ இந்த லிவர் செல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் வில் பி ஃபில்ட் அப் வித் ஃபேட். ஸோ இப்போ ஓவர் டைமில் பார்த்தோம் அப்படின்னா இட் வில் லீட் டு அ லாட் மோர் ப்ராப்ளம். ஸோ இந்த MSA-LD அப்படின்றது வந்து வரதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டியேட்டோ ஹெப்படைட்டிஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு சிரோசிஸ் வந்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இது ரொம்ப ப்ரொலாங்டாக நம்ம வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டே கொடுக்காம வச்சுருந்தோம் அப்படின்னா இட் மே ஆல்சோ லீட் டு ஹெப்படோசெல்லுலார் கார்சினோமா, அதாவது லிவர் கேன்சர் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் கூட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு ஒரு மெயினான ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஃபேட்டி லிவர் இருக்கா அப்படின்றத வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த டயக்னோசிஸ் வந்து என்னென்ன மெத்தடாலஜிஸ் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக வந்துட்டு ஹெல்த் ஸ்க்ரீனிங் வந்துட்டு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் ஸ்க்ரீனிங் வந்துட்டு ஒரு பர்சன் பண்ணணும் த்ரூ ஹிஸ்ட்ரி, தரோ ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அண்ட் பாடி பிளட் டெஸ்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு அல்ட்ரா சவுண்ட் ஆஃப் தி அப்டமன். ஸோ ஒரு காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் வந்துட்டு எல்லா பர்சன்ஸும் எடுத்துக்கிறது இட் இஸ் ஸோ மச் எசென்ஷியல். பிகாஸ் இந்த லிவரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்றது ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் தான் வந்துட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமே தவிர ஸோ நம்மளால் ஏர்லி ஸ்டேஜில் வந்துட்டு அந்தளவுக்கு ஈஸியாக டயக்னோஸ் பண்ண முடியாது. பிகாஸ் லிவருடைய அந்த கெப்பாசிட்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா லிவரை ஒரு பாதியாக நம்ம கட் பண்ணி போட்டால் கூட அது ஃபுல்லாக ரீஜெனரேட் ஆகக்கூடிய வாய்ப்பு கூட வந்துட்டு அதுக்கு அந்த பொட்டென்ஷியல் வந்துட்டு லிவருக்கு இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு அடி கொடுத்தாலும் தாங்குற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறது தான் வந்துட்டு லிவர். ஸோ நம்மளால் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஒரு லேட்டர் ஸ்டேஜில் தான் வந்துட்டு அனலைஸ் பண்ண முடியும். ஸோ டயக்னோசிஸ் அப்படின்றது நம்ம காம்ப்ரிஹென்சிவாக வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸில் வந்துட்டு ஒரு கொஹோட்டாக ஒரு 50,000 பீப்புளை ஸ்க்ரீன் பண்ணதில் ஸோ அல்ட்ராசவுண்ட் அப்டமனில் வந்துட்டு அல்ட்ராசவுண்ட் பண்ணதில் கிட்டத்தட்ட 33% ஆஃப் பர்சன்ஸ்க்கு ஃபேட்டி லிவர் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ வேறஸ் என்சைம் டெஸ்ட் பிளட் டெஸ்ட்டில் வந்துட்டு என்சைம்ஸை டெஸ்ட் பண்ணும்போது வெறும் ஒன்லி 1 in 3% மட்டும்தான் வந்துட்டு ஃபேட்டி லிவர் இருக்கிறது தெரிஞ்சது. ஸோ இப்போ இதில் எது வந்துட்டு ரொம்ப ஹைலி சென்சிட்டிவ் அப்படின்னா ஸோ இந்த நம்ம அல்ட்ராசவுண்ட் யூஸ் பண்ணும்போது இந்த ஃபேட்டி லிவர் இருக்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி அல்ட்ராசவுண்ட் மட்டும் இல்லாமல் காம்ப்ரிஹென்சிவ் மெட்டபாலிக் ஸ்க்ரீனிங், அதுக்கப்புறம் வைப்ரேஷன் கண்ட்ரோல்டு டிரான்சியன் எலாஸ்டோகிராஃபி. ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்டெகிரேட்டட் அப்ரோச் நம்ம வந்து பண்ணும்போது இந்த லிவர் டிசீஸை ஏர்லி ஸ்டேஜில் நம்மளால் வந்து கட்டுப்படுத்த முடியும். ஸோ ஏர்லி ஸ்டேஜில் நம்ம டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் அது வந்துட்டு கேன்சராக முடியாத அளவுக்கு நம்மளால் கொண்டு போக முடியும். ஸோ டயக்னோசிஸ் இஸ் ஸோ மச் எசென்ஷியல் அப்படின்றத இந்த ஒரு ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு தி ஹிந்து பேப்பரில் கொடுத்துருக்காங்க. CSIR IICT scientists identify microalgae as a potential protein supplement. ஸோ இப்போ ரீசெண்டாக CSIR இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி சயின்டிஸ்ட் வந்துட்டு ஸோ குளோரெல்லா சோரோகினியானா அப்படின்ற ஒரு மைக்ரோ ஆல்கேல இருந்து குளோரெல்லா growth factor CGF அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன் ரிச் எக்ஸ்ட்ராக்டை வந்துட்டு அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபுட் அண்ட் ஃபீட் அப்ளிகேஷன்ஸ்க்கு அதிகமான ப்ரோட்டீன் கொண்ட ஒரு காம்பனண்ட் இது அப்படின்றது வந்து இந்த சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் மைக்ரோ ஆல்கேனா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்கே அப்படின்றது வந்துட்டு காமனாக நம்ம எல்லாருமே வந்துட்டு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ தண்ணி வந்துட்டு ரொம்ப நாளாக ஸ்டாட்டிக்காக ஒரே இடத்துல இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு பாசனம் பிடிக்க முடியாது. ஸோ அதுதான் வந்து இந்த ஆல்கே. ஸோ யூஸ்வலாக நம்ம தமிழில் வந்துட்டு பாசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆல்கே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மைக்ரோ ஆல்கே, மேக்ரோ ஆல்கே அப்படின்னு சொல்லி 2 டைப் இருக்குது. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு அந்த பேர்லேயே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ மைக்ரோ ஆல்கே அப்படின்றது என்னென்னா ஸோ அதாவது நம்ம மைக்ரோஸ்கோப்பில் தான் வந்துட்டு அதை பார்க்க முடியும். ரொம்ப சின்னதாக இருக்கும், சின்ன சின்ன செல்ஸாக இருக்கும், ஒன்றோட ஒன்று கலந்துருக்கு, ஒன்று சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வேறஸ் மேக்ரோ ஆல்கே அப்படின்றது யூஸ்வலாக நம்மளுடைய நார்மலான ஐஸ்னாலேயே வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ இந்த குளோரெல்லா சோரோகினியானா அப்படின்றது வந்துட்டு ஒரு மைக்ரோ ஆல்கே. ஸோ யூஸ்வலாக மைக்ரோ ஆல்கே அப்படின்றது வந்துட்டு யூனிசெல்லுலாராக தான் இருக்கும்.
அண்ட் இதனுடைய அந்த சைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ இட் would be around few micrometers to few hundreds of micrometers இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக இது எல்லாமே வந்துட்டு ஃபோட்டோசிந்தட்டிக்காக இருக்கும். ஸோ இதனுடைய பாடியில் ஃபோட்டோசிந்தட்டிக் அந்த பிக்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இது வந்துட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். ஸோ யூஸ்வலாக இது எங்கே இருக்கும் அப்படின்னா அக்வாட்டிக் ஹேபிட்டட்ஸ், அதாவது வேரியஸ் அக்வாட்டிக் ஹேபிட்டட்ஸில் நம்மளால் பார்க்க முடியும். தட் இஸ் இட் கேன் த்ரைவ் இன் ஃப்ரெஷ் வாட்டர், பிராக்கிஷ், மெரைன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹைப்பர்சலைன் அக்வாட்டிக் என்வாயன்மெண்ட்ஸில் இதால் வந்துட்டு இருக்க முடியும். ஸோ இந்த மைக்ரோ ஆல்கேக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் கிரீன் ஆல்கே, டயட்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு டைனோஃப்ளஜெல்லேட்ஸ். ஸோ இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு ஈகோசிஸ்டமில் ஒரு பைவோட்டலான ரோல் ப்ளே பண்ணுது. தே ஆர் த பிரைமரி ப்ரொடியூசர்ஸ். ஸோ தே ஆர் ரிச் சோர்ஸ் ஆஃப் லிபிட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் பிக்மெண்ட்ஸ் வித் நியூட்ரிஷனல் அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஸோ ஸ்பைருலினா, அதுக்கப்புறம் வந்துட்டு குளோரெல்லா. So there are two types of microalgae that is often consumed as dietary supplements. And இந்த photosynthesisனால இது வந்து ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும் பை ப்ராடக்டாக. ஸோ இது வந்து என்வாயன்மெண்ட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மைக்ரோ ஆர்கனிசம். அண்ட் சம்டைம்ஸ் இது வந்துட்டு சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்லேயும் வந்துட்டு இருக்கும். அதாவது இன்னொரு ஆர்கனிசமோடு சேர்ந்து இது வந்து உயிர் வாழும். ஸோ தட் ரெண்டு ஆர்கனிசமே வந்துட்டு பெனிஃபிஷியல் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிஷ்யூஸ் ஆஃப் கோரல்ஸ், அதாவது ஜூசாந்தலியா, இது வந்துட்டு அதோட அசோசியேட் ஆகிருக்கும். ஸோ தட் இது வந்துட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி அதுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கும். வேறாஸ் கோரல்ஸ் வந்துட்டு அதுக்கு வாழ்கிறதுக்கு ஒரு இடத்த கொடுக்கும். அந்த மாதிரி சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்ஸில் இது வந்து இருக்கும். அண்ட் சம் ஆஃப் தி மைக்ரோ ஆல்கேஸ் பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் கேப்பபிள் ஆஃப் ஃபிக்ஸிங் நைட்ரஜன். எக்ஸாம்பிள் நாஸ்டாக், அனபீனா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆசிலேட்டோரியா. அண்ட் அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு தி இந்தியன் எக்ஸ்பிரஸில் கொடுத்துருக்காங்க. மைசூர் தசரா எலிஃபென்ட் அஸ்வதாமா டைஸ் ஆஃப் எலக்ட்ரோக்யூஷன் இன் நாகர்ஹோலே டைகர் ரிசர்வ். ஸோ இந்த நியூஸ் உடைய பேக்ட்ராப்பில் நாகர்ஹோலே டைகர் ரிசர்வ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நாகர்ஹோலே டைகர் ரிசர்வ் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸில் நிறைய தடவை நம்ம பார்த்துருக்கோம். பிகாஸ் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ். ஸோ இந்த நாகர்ஹோலே டைகர் ரிசர்வ் பார்த்தோம் அப்படின்னா வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரி கேரளா, அதுக்கப்புறம் பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் சவுத் ஈஸ்டர்ன் பார்ட்டில் வந்துட்டு தே ஆர் இன் கண்டிகுவஸ் ஸ்டேட். அண்ட் இது எங்கே சிச்சுவேட் ஆயிருக்கு அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கொடகு டிஸ்ட்ரிக்டில். ஸோ இட் இஸ் இன் தி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மைசூர், அதுக்கப்புறம் வந்துட்டு கொடகு. ஸோ இந்த ஏரியாவில் தான் வந்துட்டு இது ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் நாகர்ஹோல் அப்படின்ற அந்த ஒரு நேம் எதுக்காக வந்தது அப்படின்னா ஸோ இது வந்துட்டு கன்னடாவில் ஸ்னேக் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாகர்னா உங்களுக்கு தெரியும், இட் இஸ் அ ஸ்னேக். அண்ட் ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா ரிவர் கபினியோட சேர்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு இடத்துல வந்துட்டு ஃப்ளோ ஆகும். அதனால தான் இதுக்கு நாகர்ஹோலே டைகர் ரிசர்வ் அப்படின்னு நேம் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ரிசர்வில் பார்த்தோம் அப்படின்னா கபினி, அதுக்கப்புறம் வந்துட்டு தராக்கா ரிசர்வாயர்ஸ் ரெண்டுமே வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே நம்ம பார்க்கக்கூடிய வெஜிடேஷன் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ சதர்ன் ட்ராபிக்கல் மாய்ஸ்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு மிக்சட் டெசிடிவஸ் ஃபாரஸ்ட் நம்மளால இங்கே பார்க்க முடியும். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு பிபிசியில் கொடுத்துருக்காங்க. கோல்டு லாவா ஃப்ளட்ஸ் ஃபிலிப்பைன்ஸ் வில்லேஜ் ஆஃப்டர் எரப்ஷன். ஸோ இப்போ ரீசெண்டாக மவுண்ட் கேன்லான் நேச்சுரல் பார்க் ஆன் நக்ராஸ் ஐலாண்ட் இன் ஃபிலிப்பைன்ஸ். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வி கேன் விட்னஸ் ரிவர் ஆஃப் கோல்டு லாவா. பிகாஸ் இப்போ ரீசெண்டாக மவுண்ட் கேன்லான் அப்படின்றது வந்துட்டு எரப்ட் ஆகிருக்கு. அண்ட் அங்கே மழை பெஞ்சதுனால இப்போ வந்துட்டு கோல்ட் லாவா அங்கே ஃப்ளோ ஆகிருக்கு. ஸோ லாவா அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், அந்த எரிமலையோடைய அந்த குழம்பு தான் நம்ம வந்துட்டு லாவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ இது என்ன கோல்டு லாவா? ஸோ கோல்டு லாவா அப்படின்றது என்னென்னா இப்போ ஒரு வால்கனோ வந்து வெடிச்சிருக்கு. ஸோ அந்த எரப்ஷன் ஆனதுக்கப்புறமா அந்த வால்கானிக் ஆஷஸ், அதுக்கப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய அந்த டெப்ரிஸ் எல்லாமே வந்துட்டு அந்த மவுண்டெயினை சுற்றி அது வந்து படிஞ்சிருக்கும். ஸோ இப்போ மழை பெய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த டெப்ரிஸ் ஆஷஸ் எல்லாமே சேர்ந்து அது வந்துட்டு ஒரு ரிவர் மாதிரி ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். இதை தான் வந்துட்டு கோல்டு லாவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு கான்க்ரீட் லைக் சப்ஸ்டன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து அந்த வால்கனோவுடைய அந்த மவுண்டெயின்ஸ்லேருந்து இது வந்துட்டு ஸ்லோப்பில் ஃப்ளோ ஆகி வரும். ஸோ இந்த கோல்டு லாவா பார்த்தோம் அப்படின்னா இட் கேன் அட்வான்ஸ் ரேப்பிட்லி. ஸோ அதாவது இப்போ எரிமலை குழம்பு கூட வந்துட்டு ரொம்ப மெதுவாக தான் வந்துட்டு வரும். பிகாஸ் அதனுடைய விஸ்காசிட்டி அப்படின்றது வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் விஸ்காசிட்டி அப்படின்றது ஸோ அது வந்துட்டு அதனுடைய அந்த ஆசிட் கண்டென்ட், பேசிக் கண்டென்ட் அதை பொறுத்து வந்துட்டு டிஃபர் ஆகும். பட் அந்த லாவா பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மெதுவாக தான் ஃப்ளோ ஆகும். வெராஸ் இந்த கோல்டு லாவா அப்படின்றது அதை விட ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஒரு பர் ஹாருக்கே வந்துட்டு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் ஸ்பீடில் வந்து இது போக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்துட்டு வால்கனோலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் தூரம் வரைக்கும் வந்துட்டு கூட ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய அந்த சான்சஸ் வந்து இருக்குது.
ஸோ இந்த கோல்டு லாவாவுடைய ஒன் ஆஃப் தி டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா, அந்த வால்கனோலேருந்து வரக்கூடிய அந்த ஆஷஸ் மட்டும் இல்லாமல் அது வர வழியில் என்னென்னலாம் வந்துட்டு அடிஷ்னல் டெப்ரிஸ் இருக்கோ, என்னென்ன செடிமெண்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே சேர்த்து அதோடு வந்துட்டு கூட்டிகிட்டு வரக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது. ஸோ இது வந்துட்டு மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் அண்ட் டெட்லியர் கம்பேர்ட் டு தி ரெகுலர் லாவா ஃப்ளோஸ். பிகாஸ் இந்த கோல்டு லாவாவில் இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் ஹேஸ் அ வெரி ஹை டென்சிட்டி. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு அப்ரேசிவ் நேச்சராக இருக்கும். அதாவது ஒரு விஷயத்தில் அது வந்துட்டு ஃப்ளோ பண்ணும்போது அது வந்துட்டு இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அதனால் இட் வில் போஸ் அ வெரி கிரேட் ப்ராப்ளம் டு பில்டிங்ஸ், பிரிட்ஜஸ், ரோட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஹியூமன் லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டு ஒரு பெரிய த்ரெட்டாக இது வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த கோல்ட் லாவா பார்த்தோம் அப்படின்னா இட் வில் ரிமைன் ஹாட் இன்டர்னலி. பிகாஸ் அந்த தண்ணியோடு சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே வந்துட்டு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ யூஸ்வலாக இந்த கோல்ட் லாவா அப்படின்றது வந்து ஸோ ஹாட் லாவாவை விட அந்தளவுக்கு ஹாட்டாக இல்லை அப்படின்னாலும் உள்ளே அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால உள்ளே வந்துட்டு ஹாட்டாக தான் இருக்கும். ஆனால் வெளியே நம்ம பார்க்கும்போது ஒரு வெட் கான்க்ரீட் மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால தான் இந்த கோல்ட் லாவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ யூஸ்வலாக வால்கானிக் வந்து எரப்ஷன்ஸ் ஆன உடனே மழை பெஞ்சுது அப்படின்னா இந்த மாதிரி நடக்கும். ஆனால் எரப்ஷன் ஆகலை அப்படின்னாலும் அந்த மவுண்டெயினை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆஷஸ், டெப்ரிஸ் எல்லாத்தையுமே இது வந்துட்டு கூட்டிகிட்டு வரும். ஸோ திஸ் இஸ் அபவுட் கோல்ட் லாவா. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு தி நியூயார்க் டைம்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ G7 சமிட் இன் இட்டாலி கேதர்ஸ் வெஸ்ட் wounded லீடர்ஸ் டு டிஸ்கஸ் அன்ரூலி வேர்ல்டு. ஸோ இப்போ ரீசெண்டாக G7 லீடர்ஸ் வந்துட்டு அவங்களுடைய ஆனுவல் சமிட்டை ஜூன் 13 அன்னைக்கு அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இதில் அவங்களுடைய மெயினான டிஸ்கஷன் டாபிக்ஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, ரஷ்யா அண்ட் உக்ரைன் வாரில் உக்ரைனுக்கு அதிகமான சப்போர்ட் கொடுக்கறதுக்கு டிஸ்கஷன் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சைனாவுடைய பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் ஆம்பிஷன்ஸை கன்ஃபரண்ட் பண்ணுறதுக்கு எல்லாருமே சேர்ந்து யுனைட்டடாக ஒரு முடிவை வந்து எடுக்க போகிறாங்க. ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் G7 பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ G7 அப்படின்றது என்ன அப்படின்னா 7 கண்ட்ரீஸோடைய தொகுப்பு தான் வந்துட்டு G7, அதாவது குரூப் ஆஃப் 7. ஸோ இது வந்துட்டு ஒரு இன்டர் கவர்மெண்டல் பொலிட்டிக்கல் அதுக்கப்புறம் வந்துட்டு எக்கனாமிக்கல் ஃபோரம். ஸோ கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், யுனைடெட் கிங்டம், அதுக்கப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர் மெம்பர் ஆஃப் திஸ். யூரோப்பியன் யூனியன் அப்படின்றது வந்துட்டு ஒரு நான் எனுமரேட்டட் மெம்பர். ஸோ இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1975 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லேட் 1990s ரஷ்யாவும் இதனுடைய பார்ட்டாக இருந்திருக்கு. ஸோ அதாவது ரஷ்யா இருந்தப்போ இது வந்துட்டு G8 அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் 2014 ரஷ்யா வந்துட்டு மிலிட்ரி ஆக்ஷன் மூலியமாக கிரீமியாவை அவங்க வந்துட்டு கைப்பற்றியிருக்காங்க. ஸோ அந்த அனெக்சேஷன் நடந்ததுக்கு அப்புறமா G8 இருந்து ரஷ்யாவை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இருந்து G8 அப்படின்றது G7 தான் இருக்குது. ஸோ இந்த G7 கண்ட்ரிஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் இவங்க வந்துட்டு இவங்க வந்துட்டு ஆனுவலாக மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணி இவங்க வந்துட்டு ஸோ எக்கனாமிக் பாலிசிஸை எப்படி கோஆர்டினேட்டடாக பண்ணலாம் அப்படின்ற அந்த டிஸ்கஷன்ஸை பண்ணுவாங்க. ஸோ எக்கனாமிக் பாலிசிஸ் மட்டும் இல்லாமல் ஸோ குளோபல் இஷ்யூஸ், மேஜராக இருக்கக்கூடிய இஷ்யூஸ் லைக் செக்யூரிட்டி, எனர்ஜி, கிளைமேட் சேஞ்ச், அதுக்கப்புறம் மானிட்டரி பாலிசி, இந்த மாதிரி மற்ற விஷயங்களும் இவங்க வந்துட்டு பார்ப்பாங்க. ஸோ இந்த சமிட்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கண்ட்ரி வந்துட்டு ஹோஸ்டாக இருப்பாங்க. அண்ட் இந்த வருஷம் யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் தி இட்டாலி. ஒவ்வொரு வருஷமும் இந்த மெம்பர்ஷிப் அப்படின்றது வந்துட்டு இட் வில் பி ரொட்டேட்டிங். ஸோ இப்போ வந்துட்டு இந்த G7 சமிட் வந்துட்டு எங்கே நடக்க போகுது அப்படின்னா இட்டாலியில் இருக்கக்கூடிய அப்பூலியாவில் ஜூன் 13 ஜூன் 15 வரைக்கும் வந்து நடக்க போகுது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. இந்தியா ஸ்லிப்ஸ் 2 notches to 129 in World Economic Forum Global Gender Gap Index. ஸோ இப்போ ரீசெண்டாக குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் ஆஃப் 2024 அப்படின்றது வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம்னால ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு ரிப்போர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு ஓவர் இருக்கக்கூடிய அந்த பர்சிஸ்டன்ட் ஜெண்டர் இன்இக்வாலிட்டியை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வேர்ல்டு லெவலில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி எந்த கண்ட்ரீஸில் டாப்பாக இருக்குது அப்படின்னா இட் இஸ் தி ஐஸ்லாண்ட். ஸோ ஐஸ்லாண்டுடைய அந்த ஜெண்டர் கேப் ஸ்கோர் என்ன அப்படின்னா இட் இஸ் 91.2%. ஸோ 14th கான்சிக்யூட்டிவ் இயராக ஐஸ்லாண்டு தான் இந்த டாப் பொசிஷனில் இருக்குது. அண்ட் அதர் நார்டிக் கண்ட்ரீஸ் பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் நார்வே, ஃபின்லாண்ட் அண்ட் ஸ்வீடன். தே ஆல்சோ ரேங்க் ஹை இன் தி டாப் 5. ஸோ இந்தியா பார்த்தோம் அப்படின்னா இட் ஹேஸ் ரேங்க்டு 129 இன் திஸ் இயர்ஸ் இண்டெக்ஸ். ஸோ ப்ரீவியஸ் எடிஷனை விட நம்மளுடைய ஸ்கோர் வந்துட்டு கொஞ்சம் மார்ஜினலாக கம்மியாகிருக்கு. அண்ட் இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா ஸோ எஜுகேஷனல் அட்டைன்மெண்ட் அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட்டில் நம்மளுடைய ஸ்கோர் வந்துட்டு கம்மியாகிருக்கு. தெர் ஹேஸ் எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இட் ஹேஸ் ஸ்லைட்லி இம்ப்ரூவ்டு.
ஸோ இந்தியா வந்துட்டு சவுத் ஏஷியன் எக்கானமிஸில் 3rd லோவஸ்ட்டாக வந்து இருக்குது. அண்ட் இந்தியா வந்து பங்களாதேஷ், நேபாள், ஸ்ரீலங்கா அண்ட் பூட்டானை விட கம்மியாக தான் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ இப்போ வந்து ஸோ 18th லோக்சபா வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுலேயே நம்ம பார்க்கலாம் பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் அப்படின்றது கம்மியாக இருக்குது. பிகாஸ் 30 யூனியன் மினிஸ்டர்ஸில் இப்போ நியூலி ஃபார்ம்டு இந்தியன் கேபினெட்டில் 30 யூனியன் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அந்த 30 யூனியன் மினிஸ்டர்ஸில் 2 பேர் மட்டும்தான் வந்துட்டு விமன். அண்ட் ஆல்சோ ஸோ இந்த சென்ட்ரல் கவுன்சிலில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டை விட இந்த வருஷம் வந்துட்டு கம்மியாக இருக்குது. அதாவது ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டில் மொத்தமாக இந்த சென்ட்ரல் கவுன்சிலில் 10 பேர் இருந்தாங்க விமன். whereas இந்த வருஷம் வந்துட்டு இட் ஹேஸ் ரெடியூஸ்டு டு 7. ஸோ பொலிட்டிக்கலாக நம்ம வந்துட்டு கம்மியாக இருக்கோம். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு டவுன் டு எர்த்தில் கொடுத்துருக்காங்க. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் கம்ஸ் அப் வித் நியூ ஃப்ரேம் ஒர்க் டு கம்பேட் காலா அசார் இன் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் இந்த காலா அசார் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ காலா அசார் அப்படின்றது இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் விசரல் லீஷ்மேனியாசிஸ். ஸோ இது வந்துட்டு ஒரு புரோட்டோசோவன் பாரசைட்னால வரக்கூடிய ஒரு டிசீஸ் அண்ட் இட் இஸ் காஸ்ட் பை பாரசைட் லீஷ்மேனியா டோனோவானி. ஸோ இது வந்துட்டு ஹியூமன்ஸுக்கு எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னா த்ரூ அ பைட் ஆஃப் அன் இன்ஸ்பெக்டட் ஃபீமேல் சாண்ட்ஃப்ளை. இட் இஸ் கால்ட் அஸ் பிளிபோட்டோமஸ் அர்ஜென்டிபஸ் இன் இந்தியா. ஸோ இதனுடைய சிம்டம்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது அஃபெக்ட் ஆன உடனே நம்மளுக்கு ஒரு இரெகுலர் பவுட்ஸ் ஆஃப் ஃபீவர் இருக்கும். சப்ஸ்டான்ஷியல் வெயிட் லாஸ் வில் பி தேர். ஸ்வெல்லிங் ஆஃப் தி ஸ்ப்ளீன் அண்ட் லிவர் வில் பி தேர். சிவியர் அனீமியா இஃப் லெஃப்ட் அன்ட்ரீட்டட். ஸோ இது எல்லாமே வந்துட்டு வரும். அண்ட் நம்ம ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கல அப்படின்னா வித்தின் 2 years இட் வில் ஆல்சோ லீட் டு டெத். ஸோ இதை நம்ம எப்படி டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்னா இட் இஸ் மேட் பை கம்பைனிங் கிளினிக்கல் சயின்ஸ் வித் பாரசைட்டாலஜிக்கல் ஆர் சிரலாஜிக்கல் டெஸ்ட். ஸோ இதுக்கு எடுக்கக்கூடிய டெஸ்ட் வந்துட்டு RK39 டயக்னாஸ்டிக் கிட் மூலியமாக டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ காலா அசார் பார்த்தோம் அப்படின்னா 75 countries அக்ராஸ் ஏஷியா, ஆஃப்ரிக்கா அண்ட் அமெரிக்காவில் வந்துட்டு இட் இஸ் எண்டமிக். அண்ட் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா குளோபல் பர்டனில் வந்து இட் அக்கவுண்ட்ஸ் ஃபார் 18%. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு தி கான்வர்சேஷனில் கொடுத்துருக்காங்க. கோரல் ரீஃப் ரெக்கவரி குட் கெட் அ பூஸ்ட் ஃப்ரம் அன் அன்லைக்லி சோர்ஸ். சீ குக்கும்பர்ஸ் தி ஜானிட்டர்ஸ் ஆஃப் தி சீ ஃப்ளோர். ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் இந்த சீ குக்கும்பர்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த அனிமல் தான் வந்து இட் இஸ் சீ குக்கும்பர். ஸோ குக்கும்பர் அப்படின்றது நம்ம எல்லாருமே வந்து சாப்பிட்ருப்போம். ஸோ அந்த குக்கும்பர் மாதிரியான ஒரு ஷேப்லேயே இருக்கிறதுனால இந்த சீ குக்கும்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு மெரைன் அனிமல். ஸோ யூஸ்வலாக இது வந்துட்டு இட் இஸ் ஃபவுண்ட் இன் சால்ட் வாட்டர் என்வாயன்மெண்ட். ஸோ இதனுடைய சைஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் வில் ரேஞ்ச் ஃப்ரம் 75 inches to 10 feet லாங். அண்ட் இது வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அவைலபிளாக இருக்கும். அதாவது ப்ரௌன், ரெட், ஆரஞ்ச், எல்லோ, ஒயிட், ப்ளூ, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் கூட அது அவைலபிளாக இருக்கும். ஸோ இதனுடைய பாடியில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பம்ப்ஸ் இருக்கும். ஆனால் இதுக்கு வந்துட்டு ஐஸ் இருக்காது, அதே மாதிரி பிரெயினும் இருக்காது. ஸோ பிரெயின் இல்லை, ஐஸ் இல்லை அப்படின்னாலுமே இது வந்துட்டு அதனுடைய அந்த ஃபுட்டை எடுத்துக்கிறதுக்காக, அதை மற்ற ஆர்கானிசம்ஸ் கிட்டேருந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக அண்ட் ஆல்சோ கடலில் மூவ் பண்ணி போகிறதுக்காக நிறைய இன்னோவேட்டிவான மெக்கானிசம்ஸை இது வந்துட்டு எவால்வ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த சீ குக்கும்பருடைய மெயினான த்ரெட் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஓவர் ஃபிஷ்ஷிங். ஸோ இது வந்துட்டு ப்ராஃபிட்டுக்காக நிறைய பேர் இது வந்துட்டு ஓவர் ஃபிஷ் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய மெரைன் அனிமல்ஸ் வந்துட்டு இதை வந்துட்டு ப்ரே பண்ணும். அண்ட் நிறைய ஹியூமன்ஸும் இதை வந்துட்டு கன்சியூம் பண்ணுறாங்க. அண்ட் சம் ஆஃப் த ஸ்பீஷீஸ் ஆஃப் சீ குக்கும்பர் பார்த்தோம் அப்படின்னா சில ஸ்பீஷீஸ் ஆஃப் ஸ்டார் பேர்ல் ஃபிஷ்ஷோட வந்துட்டு ஒரு சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். ஸோ இந்த சீ குக்கும்பருடைய பாடியை இந்த ஸ்டார் பேர்ல் ஃபிஷ் வந்துட்டு ஒரு ஷெல்டராக வந்து எடுத்துக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். ஸோ இன்றைக்கி கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். Till then, keep watching our channel. Thank you.